வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வீட்டினுடைய முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போடக்கூடிய சாம்பிராணி புகையில உள்ளதுங்க. பொதுவாகவே சாம்பிராணி புகையும் மந்திர ஒளிகளும் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற ஒரு பலன்களை எல்லாமே கொடுக்கக்கூடியதுங்க. முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடியது. நம்ம எப்போ சாம்பிராணி தூபம் போட்டாலுமே வீட்டில் அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு மந்திர ஒளிகள் ஒலிக்கணுங்க. அந்த மந்திர ஒளிகள் இல்லாமல் வெறும் சாம்பிராணி தூபத்தை காட்டவே கூடாதுங்க. அந்த புகையும் அந்த மந்திர ஒளிகளும் சேருவதால் நம்மளுடைய வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளுடைய ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சு இருக்குங்க. அதனால மந்திர ஒளிகள் இல்லாமல் ஏதாவது ஒரு சுவாமி பாட்டோ அல்லது இந்த ஓம் அப்படிங்கிறதுலேயே அதை கூட நீங்கள் ஒலிக்க விடலாம். அதை ஒலிக்க விட்டுட்டு நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் ஒரு மங்களகரமான ஒரு செயலாக கருதப்படுதுங்க. இந்த சாம்பிராணி தூபத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்குதுங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாரும் மட்டும் இல்லாமல் அஷ்ட தெய்வங்கள் எல்லாத்துக்குமே முக்கியமாக நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி தூபம் போட்டு அந்த தூப ஆராதனைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால இந்த சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குதுங்க. இப்போ இந்த சாம்பிராணி தூபத்தில் நம்ம வெறும் அந்த சாம்பிராணி தூளை பொடியை மட்டுமே போட்டு தூபம் ஏற்றுறதுக்கு அதில் நிறைய ஒரு மங்கள பொருட்களையும் சேர்த்தணுங்க. அதில் சேர்த்து பண்ணும்போது அதிகப்படியாக நம்மளுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பையும் உண்டாக்குங்க. அது என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு முதல்ல சேர்த்தக்கூடியது பார்த்தீங்கன்னா மருதாணி இலை. அது மருதாணி செடினாவே மகாலட்சுமி தாயார் அம்சம் கொண்டதுங்க. அதனால எல்லா வீட்லையுமே கட்டாயமாக மருதாணி செடி இருக்கும். அதனுடைய விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதைகளை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி அந்த விதைகளும் இல்லை செடிகளும் எங்கிட்ட இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் பூஜா ஸ்டோர்லையும் கட்டாயம் கிடைக்கும் மருதாணியோடைய விதைகள். அந்த விதைகளை இந்த சாம்பிராணி தூபத்தோடு சேர்ந்து போடும்போது அது ஒரு மங்கள புகையாக மாறுங்க. இந்த சாம்பிராணி புகையோடு சேர்ந்து இந்த மருதாணி விதையையும் சேர்த்து போடும்போது நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் நம்ம இல்லத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமித்த குச்சி. இந்த குச்சிகளுடைய தணல்ல நம்ம சாம்பிராணி தூபம் போடலாங்க. இந்த சமித்த குச்சி அப்படின்னா என்னன்னா யாக குண்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குச்சி, சுள்ளி சொல்லுவோம் இல்லையா, அந்த குச்சிகள் தான் பார்த்தீங்கன்னா சமித்த குச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த குச்சிகளை கொளுத்தி விட்டு அதை எரிஞ்சதுக்கப்புறம் அந்த தணலில் நம்ம சாம்பிராணி தூபம் போடும்போது ஒரு ஒரு குட்டி யாகம் வளர்த்துனதுக்கு சமமாகுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த சாம்பிராணி தூபத்தில் வெண்கடுகு போடவே கூடாதுங்க. அது போடாமல் இருக்கிறது சிறப்பு. அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வெண்கடுகு போட்டு தூபம் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா கண் திருஷ்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அப்படி பண்ணவே கூடாதுங்க. அந்த செயல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால எல்லாத்துக்குமே இந்த வெண்கடுகு போட்டு தூபம் போடுறது ஒரு அந்த செயல் எல்லாத்துக்குமே ஒத்து வராது. சில பேர்த்துக்கு சரி வரும், பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதனால பணப்பிரச்சனைகள் பண தட்டுப்பாடுகள் வருங்க. சண்டை சச்சரவுகள் கூட இதனால வரும். அதுக்குன்னா வெண்கடுகு நீங்கள் வீடு முழுக்க தூவி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் வெண்கடுகு மட்டும் வீடு முள்ள தூவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை கூட்டி எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க. அப்படி நீங்கள் பண்ணலாம். ஆனால் எக்காரணத்து கொண்டும் இந்த தூபம் காட்டும் போது மட்டும் இதை போடக்கூடாதுங்க. சாம்பிராணி தூபத்தோடு இந்த வெண்கடுகு போடுறது முற்றிலுமாக தவிர்த்துருங்க. அது என்ன ஆகுன்னா வீடு முழுக்க நெகட்டிவ் எனர்ஜி பரவக்கூடியதுங்க அந்த செயல். அதனால் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்னும் என்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்னா யாகங்களுக்கு நம்ம ஹோமங்களுக்கும் யாகங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் இந்த சாம்பிராணி தூபத்துக்கு கூட பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா யாகத்துக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூலிகை பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாம்பிராணி அந்த கட்டியும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் பண்ணி வச்சதை நம்ம எல்லாம் போடும்போது தினமும் நீங்கள் தினமுமோ அல்லது வாரத்தில் 2 நாள் காட்டிட்டு வரும்போது அது ஒரு சின்ன ஒரு யாகம் வளர்த்துன ஒரு சின்ன
சின்ன ஒரு கணபதி ஹோமத்துக்கு சமமாகுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால. அப்படி என்னால் இந்த வந்துட்டு யாகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஹோமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களெல்லாம் என்னால் வாங்கக்கூட முடியாதுங்க, காசெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த மருதாணி பொடி, அந்த மருதாணியோட விதை கிடைச்சா போடுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களவே நம்ம போடலாங்க. அது வந்துட்டு மகாலட்சுமி தாயார் அம்சம் கொண்ட இந்த பொருட்களுங்க. ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், அப்புறம் சுருள் பட்டை. பட்டையிலையும் சுருள் பட்டை தான் போடணும். அது வந்துட்டு வாசனை அதிகமாக இருக்குங்க. இது வந்துட்டு வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் புரிவாங்க. அதனால் இந்த வாசனை மிகுந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் தூபத்தில் போட்டு அந்த வீடு முழுக்க காட்டும் பொழுது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய தீய சக்திகளாகட்டும் அல்லது வந்துட்டு எதிர்மறை ஆற்றல்களையும் கண் திருஷ்டிகளையும் வந்துட்டு இந்த புகையில வந்து இந்த சாம்பிராணி தூபத்தில் இந்த மங்கள பொருட்கள், ஐஸ்வர்ய பொருட்களை எல்லாமே சேர்ந்து போடும் பொழுது அந்த கெட்ட சக்திகள், தீய சக்திகள், கண் திருஷ்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல், இது எல்லாமே ஒளிந்து அழிந்து நேர்மறை ஆற்றல்களும் நல்ல சக்திகளையும் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து நிறுத்தும், நிறைஞ்சிருக்குங்க. நம்ம வீடு எப்பவுமே ஒரு சுபிக்ஷ நிலையில் இருக்கும், மங்களகரமாக இருக்குங்க. முயற்சி பண்ணி பாருங்க. நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் வந்துட்டு யாருக்கும் பாதகம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணுங்க. அதில் வந்துட்டு யாரோ ஒருவருக்காவது வந்துட்டு உபயோகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது வந்துட்டு நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு வந்துட்டு மிகவும் உறுதுணையாக இருக்குங்க. நீங்கள் தினமும் ஏதோ ஒரு பறவைகளுக்காகட்டும் அல்ல எறும்பு கூட்டங்களுக்காகட்டும் வாயில்லாத ஜீவன்களுக்காகட்டும் நீங்கள் ஒருவேளை ஒரு தண்ணி கூட வைக்கலாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு, அதனால வந்துட்டு நிறைய ஜீவன்கள் தண்ணிக்காக அலமோதுவாங்க. உங்கள் மொட்டை மாடியிலையோ உங்கள் வாசல்கிட்டையோ கொஞ்சமாக ஒரு தண்ணீர் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் பயன்படுத்தாத பாத்திரங்களாகட்டும் இல்லை டப்பாக்களாகட்டும் ஏதோ ஒன்றில் வந்துட்டு கொஞ்சமாக மணல் போட்டுக்கோங்க. அந்த மணலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி எப்பவுமே அந்த நிறைய தண்ணி வச்சுருங்க வாசல்லையோ அல்லது மொட்டை மாடியிலையோ. பறவைகளாகட்டும் வாயில்லாத ஜீவன்களாகட்டும் மாடு கன்று மாடாகட்டும் ஆடாகட்டும் நாய்களாகட்டும் குடிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு கர்ம வினையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உபயோகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு, அதனால தோல் சம்மந்தப்பட்டது சருமம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே தடுக்கக்கூடியது தண்ணி. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நிறைய உபாதைகள்லேருந்து நம்ம வந்துட்டு நம்மளை தற்காத்து கொள்ளலாங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.